வராத பூடுவானோ என்ன முறைய சொல்லுவேன் ரோடு வரும் புளியா மரம் ஏறி ஊருக்குலாம் ஒண்ணு இல்ல மாங்காய் தோப்புல மாங்காய் மரம் ஆனா மாங்காய் இது கொட்டை காணும் அறிவு கட்ட ஒப்பாரியா வைக்கிறீங்க ஒண்டி அழுவாத மாறு கொடு இது கூட்டு மாறு கொடு ஆயா அப்படித்தானே அழுங்க 30 பேர் எப்படி சொல்லுவேன் வாயா தமா சொல்லணும் வாயில சொல்ல கையில சொல்லுவாங்க நம்ம அரண்மனையில நீ தமா முதல்ல வச்ச குளுக்குள்னு போயிருக்கு அப்ப என் மனைவி தேவையான சொல்ல இது இல்ல பவர் பேங்க் செத்து போச்சு மனைவி மாதிரி ஒரு பத்தினியை இன்னும் பார்க்க ஐயோ எரியுதுங்க அந்த பக்கம் நின்னாலே ஏறிடா பார்த்து ஐப்பசி மாதம் எப்படி காயுது இந்த பத்தினி தெய்வம் தான் இவன் கால் பட்டா மழை நின்று அப்பேற்பட்ட செல்வம் மாய வரலன்னு என்ன கேளு ஏன்னா இந்த அம்மா வெப்பம் அதிகம் ஆனா அந்த மாய அங்கே நின்னுக்குது நம்ம இங்கிட்டு கிளம்புனா மழை பெய்யும் தெய்வமே நம்ம பொண்ணு கல்ல வேலு அப்ப என்னாச்சு அவருக்கு அவன் அந்த பையனை லவ் பண்றான் புஜாவாஜ நாம்பல அவனாங்க அங்கங்க சவுத்து அது இது பொண்ணு ஆமா பேசுங்கிறாங்க யாரு தவறு நம்முடையது ஏன் நம்மள அப்ப லவ் பண்ண சொல்ல இல்ல திருமண வயதில் மகள் இருக்கின்ற போது நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டது அது முதல் தவறு அவளை கேட்ட ஒரு வருட பார்த்து மனமுடித்திருந்தால் அவள் இப்படி செய்வாளா ஏங்க கல்யாணம் பண்ணி எனக்கு கொடுக்க ஆசை இருக்குது எந்த மாப்பிள்ள கட்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு தெரிஞ்சு போச்சா என்ன போச்சா புதுசா பொண்ணாதான் உண்டு யாரு இதுவரை ஒரு உண்மையை மறைத்து வைத்தது எனது மனைவி இறந்து விட்டாலே மணிமேகலை அவருடைய தம்பிதான் இந்த ஆளவன் தான் என் மனைவி இருந்தபோ சின்னம் திரு குழந்தையாய் இருந்தான் அவளை வளர்ப்பதற்காகவே முப்படை தளபதி என்ற ஆளவன் தான் பட்டத்தை கொடுத்திருக்கிறேன் ஏன் என் மைத்தனுக்கு மகளை கொடுத்து விட்டார் கூப்பிட்டு கேளுங்க ஆளவன் தான் எப்ப பார்த்தாலும் அந்த கூத்துல ஆளவன் தான் நாம் இருவரும் அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டோம் இனியதோர் புதியதோர் பாதைக்கு போக வேண்டும் என்று சொன்னார் உன் அக்கா பெற்ற மகளுக்காக வேள்வி உனக்கு நான் திருமணம் செய்து வைக்க போகிறேன் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று திருமணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் மனம் கொண்டு சத்தியத்தை வாங்கிக் கொண்டான் என் மகள் வேல்வழியை சத்தியத்திற்காக வந்த உத்தமன் மாமா இதை கையாக நினைத்து பணிவிடை செய்கிறேன். என் குல தெய்வமாமா மணிமேகலை பெற்றெடுத்த போச்சிலை வேல்வழியை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் நான் சொல்வதை போல் எப்படி அப்படி செய்து முடித்தால் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி வைத்துறா எப்படி உன் திறத்து வேலை மணிமுடி எனது மணிமுடி இந்த நாடு நகரம்
அதை தளபதி ஆளவந்தானுக்கு உயிர் சாஸ்திரம் எழுதி வைத்து விட்டால் மகள் என் அக்கா மகள் மனதோட திருமணம் செய்து கொள்கிறேன். வாழ வழியின்றி வடநாட்டை விட்டு தென்னாட்டை வைப்பான் போனால் போகத்தோடு உறவுகளுக்கு எப்போது என்னையும் என் குணத்தையும் என் மன இழிவாக பேசுகிறாயோ இனி என் முகத்தில் விழிக்காதே, இந்த நாட்டில் இருக்காதே, எழுந்து ஓடி வருகிறேன். உனக்கு பிபி இருக்குது 1.5 கிலோ, உனக்கு சுகர் இருக்குது 2.5 கிலோ, உனக்கு ஆஸ்துமா இருக்கு 2.5 கிலோ, உனக்கு தைராய்டு 4 கிலோ, மனா உனக்கு 4 கிலோ. எனக்காவது பிபியாவது சுகராவது தைராய்டாவது இது ஒரு வைர கம்பி. இந்த மணிமாறனை அசைக்கமாக்க முடியாது, அசைக்கமாக்க முடியாது. ஆட்டி பாக்க ஞான சொல்றானே என்ன பண்ண யார் ஆட்டி பாக்க என்னங்க என்ன ஆசிப் பாக்குறாங்க நான் உள்ள ஆசிப் பாக்க வந்துக்கிறாங்க. யார் அது? நீ ஏன் கோவப்படுற? நீ ஏன் கோவப்படுற? எனக்கு நீ ஒரே ஒரு ஆள முடியும். அப்ப மத்த பேர் நான் 10 வச்சுக்கீங்களா? மத்தவ மாதிரி பேச மனைவி பத்தினி தெய்வம். ஆமா அது கோவிலுக்கு அது எதுக்கு? இதுதான்டா தெய்வம். ஆமா தீ வச்சு நான் தான் அவசரம் போகணும். அதுக்கு முன்ன போடு, அபிஷேகத்தை முன்ன போடு. எனக்கு அந்த ஆள் என்ன கேட்டு போறான்? உன் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் கட்டிக்கிறேன். அவன் ஏன் எது கேக்குறான்? ஏன் கேக்குறான்? அவன் உன்னை கொல்லணும்னு எண்ணம் கிடையாது, அந்த சொத்துனால உன்னை கொல்லணும்னு எண்ணம். அதனால சொத்து நீ யாருமே எழுதி வச்சிரு, உன்னை அவனும் கட்டுக்க மாட்டான். டீல உட்காந்து உருட்டி வாங்கி கொடுக்க மாட்டான் அவனுக்கு. ஆமா சொத்தெல்லாம் எழுதி உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் டீ கல்லையே உட்காந்து உயிர் பாதுகாப்பு. சில பேர் பணக்காரங்க அவன் ஒரு 10 பேர் போவான், ஏன் போறான்? அவன் நைட்டு வாங்கி கொடுப்பான் குடியிருக்காங்க. இதே துட்டு இல்லாத அவன் பின்னாடி அவனை போக சொல்லுவான், போக மாட்டான். கேட்டா ஏன்னா சொத்து, அதனால யாருமே எழுதி வச்சிருவோம், பாதுகாப்பு. விளங்காதவனே, இந்த உடல், இந்த உயிர், இந்த மூச்சு, இந்த ஆவி அனைத்துமே என் மனைவிக்கு. அவன் தான் ஒரே கையெழுத்து முடிச்சு நாடு ஒரு எனக்கு என்ன உயர்ந்த உள்ளண்டா அவளுக்கு சொல்லி ஆடி ஆடி கேளு. அனாத ஆசிரமத்துக்கா எங்க அனாத ஆசிரமத்தை எழுதாத, நானே அனாதை தான், எனக்கு எழுதி. இந்த நாடு உங்கள்கிட்ட இந்த என்ன கதி இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். ஒயின் ஷாப்ல தூக்கி அடகு அங்கதான் வைப்பீங்க. ஆமா, வேற எங்க வைப்பீங்க? விளங்காதவனே சாரு, இந்த நாடு தான் உனக்கு தேவை. மனைவியார் தக்கூடிய மணிமாரையில் உயிர் சாசனம் யாவனி எனது மனைவி இளைய மனைவி சாருக்கு இந்த நாடு நகரம் அனைத்து உனக்கு சொந்தம். இந்த மணிமாறன் உடலிலே உயிர் மூச்சு இருக்கு வரை உனக்கு சொந்தம். நான் இறந்து விட்ட பிறகு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்துமே என் மகள் வேல் விழிக்கே சொந்தம். படிக்கு மணிமாறன் முடிஞ்சு போச்சு உங்க அதை. நீங்க ஆழத்தை கீழதான் நுழைவீங்க, நான் கோலத்திலே இது போல்தான் சொத்து எதுவுமே வில்லங்கத்தில் எழுதி வச்சிடறான். அவனுக்கு கோமணம் இடமா இருக்கு, அவன் கேஸ் போட்டு வாங்கியிருப்பான். அந்த கோமணம் இடமா அந்த கேஸில் அது காலியாகி போடும். இது போல்தான் நிறைய பேர் பண்றாங்க. ஏடா டே டாபரு அந்த ஆள் என்ன எழுதி வச்சு என்ன அதே மாத்திரை போட்டு வந்தேன். இங்க பாருடா, அவர் என்னடா உயிரோடு இருக்க வரைக்கும் தான் எனக்கு. நீ கவலைப்படாதா, அவர் எழுதுவாருன்னு எனக்கு தெரியும், நான் அவரா உனக்கு தெரியாதா? அவர் எப்படி எழுதுவாரு, ஏதா எழுதுவாருன்னு. ஆனால் இது பாரு, 2 பேப்பர் இருக்குது. மே பேப்பர்ல சொத்து வரும் எழுதிக்கிறாரு, கீழ் பேப்பர்ல தான் கையெழுத்து போட்டுக்கிறாரு. யார் 2 பேப்பர்? நான் தான் வச்சு அந்த மேல் பேப்பர் கீசிட்டு கீழ் பேப்பர்ல சொத்து வரும் எழுதிக்கிறேன். எப்படி ஐடியா? ஐயோ வேற லெவல் பேப்பர்.
கீசிடாத செல்லாத அப்புறம். ஆமாண்டா, 2 பேப்பர் இருக்குது. ஆமா, என் வேலை முடிச்சுட்டான், உன் வேலையை பாரு. எனக்கு எனக்கு பால் கொடுத்து படுக்க வச்சுட்டு வந்தேன். ஐயோ படுக்க வைக்காதே, அந்த நாள் ஏந்துக்கிறானா மறுபடியும் கேஸ் போட்டு சொத்து திருப்பி வாங்கிக்குவான். அதனால ஒண்ணு நம்ம அடைன்னு வச்சுக்க, ஒண்ணு இழுக்கணும். ஐயோ சாதாரண வயசான கட்டடாவே போய் அதெல்லாம் நம்ம கணக்கு வராது, எம்ம கணக்கு வந்துடும். போட்டு மாதிரி போடு. என்ன இருவரும் கலக்குறீங்க? ஆமா, அது முன்ன கலக்கல் தெரியுமா அவனுக்கு? தெரியுமா? பல்லால கலக்குவாங்க தெரியுமா? பெல்லாம் ஒண்ணு வச்சு சொல்றேன் கேளு, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கொடுக்கும் அந்த பெல்லால தவுல வந்து நண்டு ஊற்றுவாங்க, ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போடுவாங்க, அப்புறம் புளி போடுவாங்க, அப்புறமா தண்ணி கொஞ்சம் விட்டு கலக்கிட்டு அது வெடி வெடி கொடுப்பாங்க. அதான் கலக்குது. நான் பெல்லா வச்சு நான் கலக்குறேன். அனுபவம் பேசுது. அனுபவம் ராஜா. சாராயங்காத்துக்கு வரையா? ஆமா, 4 கவுன டேஷன் உட்கார இருப்பாங்க. ஏறி நண்டாங்க ஏறி மாமா எனக்கு பாயே மன்னனா இருந்தவன் மதுவருந்தினானே, அது என் முதல் தவறு. திருமண வயதிலே மகளிருக்கு உன்னை இழந்தால் திருமணம் செய்து கொண்டேன், அது 2வது தவறு. நல்ல குடும்பத்திலே வாழ்ந்த பிள்ளைக்கு சரியான நீதி வழங்காமலே அவனை பாதாள சிறை வைத்தேன், 3வது தவறு. நான் செய்த தவறுக்கெல்லாம் ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்து ஒன்றை மட்டும் சொல்லி இருக்கேன். பெண்ணா பிறந்து விட்டால் அச்சம், நாணம், மனம், பயிர்ப்பு 4 வகை இருக்கிறது. நீ அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். எந்த ஒரு பெண் கால் மேல் கால் போடுகிறாலும் அவளுக்கு பிள்ளையா பிறக்காது. ஏன்டா 8க்கு போறேன்? இந்த கேவலுக்கே ஒரு பாயிண்ட் நின்னுச்சு. கால் வலிக்கிறது உட்கார வச்சுட்டாங்க. அவதான் நின்னுச்சுன்னா உன்னால் குழந்தையை பெற முடியாது. நான் ஏன் பெத்துக்கிறேன்? எப்பேற்பட்டவன்? குக்கரை பிடித்து கூண்டிலே அடைத்து மிக்கதோ மஞ்சள் மிகுமனம் வீசினாலும் அது குக்கரோ குக்கர் என்று வாழ வளர்த்து கொண்டுதான் போகும். என்னடா பாம்பு பண்ணிலே 2000. ஐயோ, உன்னை குக்குல இல்லம்மா, அவர் உன்னை நாயின்னு சொல்றாரு. குக்குல நாயே நன்றி கட்ட நாயி. நாட்டியக்காரியாக நாட்டுக்கு வந்தாய், காலெடுத்து வைத்து நன்றியை பதவிக்காகவும் சொத்துக்காகவும் நிலத்துக்காகவும் நாடுவரி. இது அரசரன் ஆளவனம். இந்த மரத்தின் கீழ் எந்த மரம் முளைக்காது. உடனிருந்தே கொள்ளும் வியாதி. ஹலோ ஹலோ நைனா நைனா சொல்லுமா, ஆலமரம் பக்கத்துல எதுவும் முளைக்காது. எந்த மரமும் முளைக்காது. ஆலமரத்தை நல்லா ஆட்டி எடுத்துட்டு உன்னால ஆலமரம் காட்ட முடியாது. இப்போது உன்னை கொண்டு விடுவேன். நான் அந்த இனத்திலே பிறந்தவன் அல்ல. நான் யார் தெரியுமா? மகாபாரத்திலே மகாவீர பீஷ்மன் தன்னுடைய தந்தைக்காக இன்பத்தை துறந்தான். சந்திரமன்னனுக்கு பரிமள கண்டி என்ற ஒரு பெண்ணை திருமணத்தை முடித்து வைத்தார். தேவரெல்லாம் என்று பூமாறி போய்தார்கள். நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ நினைத்தால் தான் உயிர் போகும் என்று உழைத்தார்கள். அந்த இனத்திலே பிறந்தவன் தான். தவறே செய்யாது எனக்கு மதுபானத்தை கொடுத்து மயக்கிய ஜவடியா, நீ நல்லவரா இருந்தால் உன் கரம் என் மேற்படலாம். நீ நல்லவரே அல்ல, நீ ஒரு நச்சு பாம்பு. உன் பக்கத்தில் நின்றால் கூட எனக்கு விஷம் ஏறிவிடும். ஆணுக்கு பெட்ரூம்ல நல்லா படுத்துதான் அப்ப பக்கத்துல கூட நிக்க முடியாது. படவுல அதர்மம் இதுவரை வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. தர்மம் தாண்டி தலைக்கும். ஒரு நாள் ஒருபோதும் நீ இந்த மண்ணை நீ ஆள முடியாது. பாய்மையா வெல்லும்.
மோளை வச்சு அடிச்சுங்க அழகிறாங்க 10 பேர் வந்து ஆயுதுங்க அழகிறாங்க அது வண்டி வச்சு தூக்கி போறாங்க மோளக்கார வேறு அடிச்சு போறாரு பால்கார வேறு தூக்கி போறாரு இவ்வளோ செலவுக்கு பத்தி அவரே சத்தாரு அவரே படுத்துக்கணும் இது போல சாவுனா அவரே படுத்துக்கணும் நம்ம செலவுலான்னு போடும் என்ன பிரச்சனை அப்பா வாழ்க்கையில வெற்றிகரமா ஒரு கொலை பண்ணிருக்கு. யாரு நீ நிறைய பண்ணுங்க ஆனா உனக்கு தெரியல. பாருங்க சொல்ல எத்தின் எறும்பு சாவச்சிருக்கேன் எத்தின் கொசு அடிச்சு கொண்டு அப்படின்னா எக்கச்சக்கமா போ நிறைய கொண்டுக்கிறேன் நீ உன்னத்தான் நிறைய பையா. சரி சரி டாபரே அது எப்படியா குடும்பம் ஏது முடியாது ஏதுவா இப்ப ஒரு முக்கியமான வேலை உனக்கு. சொல்லு அவன் போயிட்டா கிழமை என்ன சொல்லு ரெடி பண்ணி ஆள்தானே ரெடி கேட்டு சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் அவரு வேண்டாம் அது பக்கத்துல தூங்குறாருல்ல அது ஆமா அது ரெடி சொல்லிட்டாரு பத்திரம் எடுத்துன்னு வரேன்னு கம்பெனியோட பார்த்து எது நடத்திருந்தாரு இருக்கு அப்ப பத்திரம் நிறைய இருக்கும் எடுத்துன்னு வந்துருக்கான். நம்ம புத்தகம் கட்டலாமா எதனா நீ என்ன கட்டு அவர் கட்டுவார் உனக்கு அப்படிங்களா அமைப்பாளர்னா அப்ப ஈஸியா போச்சு நம்ம கூட மத்திய வயசான காலத்துல நம்ம கூட ஆனா அமைதியா கிடையாது அமைதியா இருந்தாதான் நிறைய வேலை இருக்குன்னு அப்படிலாம் கூட அவன் பேர் போனுங்க நிலம் இருக்குதா என்ன சொல்ற என்னடா நீலா எதுக்குடா அவர் பாரு எனக்கு என்ன வேலை பாக்குறாரு பிடிக்கிறா நீ என் கூட இருக்கிறியா சரி நீ சப்பரம் போட்டு பாக்குற அது முடியும் நீ என்ன பண்ற என் அக்கௌண்ட்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் ஏத்து என்னம்மா எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன் அவருக்கு சரக்கு ஊத்தினா பக்கத்துல படுக்க வச்சேன் கல்யாணம் பண்ணி வச்சேன் இங்க வந்து சொத்து எது வாங்கி கொடுத்துக்கிறேன் கொலை பண்ணது கூட வச்சுக்கிறேன் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன் ஒரு 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடு. ஏன்டா நன்றி காட்டு பையா நேத்து கொடுத்தா 4 போண்டா 2 வாடை ஒரு கப் காபி வாங்கி கொடுத்தேன் போண்டா வரைக்கா கொலை பண்ற அளவுக்கு போனா நாடா பாய் கொலை பண்றது அவ்வளவு ஈஸியா போச்சா போண்டா வாடி தமாசு பண்ணாதா 2 லட்சம் போடு. என்ன உங்கள்கிட்ட தமாசு பண்றாங்க போடு 2 லட்சம்லாம் கிடையாது என்ன மறைக்கிறேன்னாடா ஆனா ஆர்பார்ல தார்காசனம் முஞ்சி அம்மா சமாதியாட குடுக்கடிச்ச முஞ்சி மெயின் ரோட்ல தேய்ச்சி போன முஞ்சி சின்ன முஞ்சி உனக்கு 2 லட்சம் ஆடி தேவடியா பேர் வச்சுக்கிறாம யானை சாரான் சாரு தக்காளி சாரம் வெங்காய சாரம் என்ன சாரு இந்த தேவடியா வந்து இவ்வளவு வேலை செஞ்ச 2 லட்சம் போடுனா 6 பால்ல தார் காசு விட மாட்டேன் உன் சாவு என்னாலதான் ஆனா நான் கொலை பண்ண மாட்டேன் நான் ஏன் கொலை பண்ண போய்ப்போம் அந்த தளபதி எங்க தால இட்டு அவங்ககிட்ட இல்லாததான் சொல்லி உன்னை போட வைக்கல நான் கோஞ்சாமி இருந்து நல்லவனா மாறி பாவன் ஜெயில ஒருத்தங்க நான் முடியல அவனை போய் காப்பாத்திட்டு அப்புறம் வரண்டா தளபதி டேய் வரண்டா